முளைக்கட்டின பச்சை பயிறு பாயாசம் செய்கிறதுக்காக நான் ஒரு 150 கிராம் பச்சை பயிரை ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு 12 மணி நேரம் மூடி வச்சு முளைக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு கரகரப்பாக இருந்தால் போதும். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 10 முந்திரி உடச்சி போட்டு 10 பிஸ்தாவையும் சேர்த்து வறுத்துட்டு 20 உலர் திராட்சையை தண்ணியில் கழுவிட்டு இதில் சேர்த்து உப்பி வர வரைக்கும் வறுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் அரைச்சி விழுதை சேர்த்து கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போக வதக்கிட்டு 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம், காய வச்ச பால். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு மூடி தேங்காய் துருவல், வறுத்து வச்ச முந்திரி பிஸ்தா திராட்சை, அப்புறம் கொஞ்சம் சேமியா இதை சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரையை சேர்த்து கிளறினோன்னா ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸ் பாயாசம் ரெடி.